ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா மஷ்ரூம் பிரியாணி. வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு குக்கரில் ஒரு 50 கிராம் ஆயில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, நட்சத்திர சோம்பு எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணி லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது நல்லா பொரிச்சதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் ஆனியனை நீள்வாக்கில் கட் பண்ணி அதை ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆனியன் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இதில் 3 பச்சை மிளகாவை நீள்வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ண விடுங்க. இப்போது வெங்காயம் பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஃப்ரெஷ்ஷாக அப்போ அரைச்சி ஆட் பண்ணாலும் ஓகே, இல்லை கடையில் வாங்கினது இருந்தாலும் அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து இதில் ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தக்காளி வதங்கினதுக்கப்புறம் மஷ்ரூம் ஒரு 300 கிராம்ஸ் எடுத்து அதை 4ஆக கட் பண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். ரொம்ப சின்னதாக கட் பண்ண வேண்டாம், 4 பீசஸாக கட் பண்ணால் மட்டும் போதும். இப்போது மஷ்ரூமை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, இந்த மசாலாலாம் அதில் கோட் ஆகிற மாதிரி. அடுத்து ஒரு கையளவு புதினா இலை, ஒரு கையளவு கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிக்க போகிறோம். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு அது வீட்டில் இல்லைன்னாலும் இல்லை பிடிக்கலனாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்து இதில் மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் ஒரு 3/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், பிரியாணி பவுட்ரு 1/2 டீஸ்பூன். பிரியாணி பவுட்ரு உங்கள்கிட்ட இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து இந்த டிஷ்க்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்க போகிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/4 கப் கர்டு ஆட் பண்ணிக்க போகிறோம். கர்டு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஒரு 2 to 3 மினிட்ஸ் குக் பண்ண விடுங்க. மஷ்ரூம் சீக்கிரமே குக் ஆகிடும். நீங்கள் தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம், ஏன்னா கர்டில் இருக்க தண்ணியும் மஷ்ரூம் குக் ஆகும்போது கொஞ்சம் தண்ணி விடும் இல்லையா, அதுவே நமக்கு கரெக்டாக இருக்கும். 3 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கப்புக்கு 1/2 கப் அப்படிங்கிற மாதிரி நான் 3 கப்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த டைமில் நீங்கள் சால்ட்டு பார்த்துக்கோங்க. சால்ட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். தண்ணி கொதித்ததுக்கப்புறம் நம்ம இதில் அரிசி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 2 டம்ளர் ரைஸை 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணால் பாஸ்மதி ரைஸ் சீக்கிரம் உடஞ்சிரும். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். கரெக்டாக ஹை ஃப்ளேமில் ஒரே ஒரு விசில் மட்டும் விடுங்க. இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக பாஸ்மதி அரிசியில் ஒரு மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.